வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டவர் ஆஃப் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் நம்பர் 6 பத்தி பார்க்க போறோம். யார் இந்த பொண்ணு? இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே தெரியுமா? யார் இந்த பொண்ணு? நம்ம 3 பேர் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ என்ன நம்மளுடைய புது மெம்பரா? அப்படின்னா நீங்க 3 பேரும் ஃபாக சேர்ந்தவங்களா? அந்த ஏர்பின் நியான் ஃபேமிலியோடையது. நீ என்ன 10 ஃபேமிலிக்கு இல்ல ஸ்பையா வேலை செய்யறியா? ஜின்சுங் வெயிட் பண்ணு. இவ ஒன்னும் ஸ்பை இல்ல. இவ என்னுடைய டீம்மேட். ஓ, உன்னுடைய டீம்மேட்டா? என்ன மன்னிச்சர்றா. நாங்க ஒன்னும் டீம்மேட் இல்ல. என்கிட்ட போய் சொல்லிட்டு உன்னுடைய டீம்மேட்டுங்களை பாக்குறதுக்காக நீ இங்க வந்திருக்கியா? நீ சரியான பயந்தாங்கோலிடா. நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. கிளவா, உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இதுல நீ தலையிடாதடா. என்ன தாத்தாவா? இவா கொஞ்சம் நிறுத்து. அவன் ஒரு ஹை ரேங்கர். அதுக்கு என்ன இப்ப நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? என்ன பார்த்துச்சு பெருமை தாத்தா நான் சொன்னேன். அப்படியே ஹீரோவா அவளை அடிச்சு பிளாட் ஆகிட்டு இது போதுமாடான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நம்ம இப்ப என்ன பண்றது? இவளை அப்படியே போக விட்டுடலாமா? அப்படி நானும் சொல்லிட்டு அப்படியே அவங்களுடைய ரூமுக்கு வந்துடுறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்தாங்க, எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்க எல்லாரும் வயோலியோடைய ஃப்ரெண்டா? ஆமாண்டா, நாங்க ஜஸ்ட் ஃபாக சேர்ந்தவங்க தான். ஆனா நாங்க ஒன்றும் கெட்ட ஆளுங்கெல்லாம் இல்ல. ஓ, அப்படின்னா நீங்க எல்லாரும் கெட்ட ஆளுங்க இல்லையா? நாங்க உங்களுக்கு இப்ப என்ன ஹெல்ப் பண்ணணும்? வயோலி மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்குன்னு ஒரு டீம் கிடைச்சிருச்சு. அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்களுக்கும் வேற வழி இல்லாம தான் இந்த டீம்ல சேர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் ஒரு டீசென்டான டீம்ன்றது எனக்கு இப்ப தெரிய வந்துருச்சு. வயோலி ரொம்ப மோசமானவனா இருந்தாலும் அவனை நீங்க தவிர்க்காம அவனை உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க. அட, அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஃபாக் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளுங்களா இருக்காங்க. வயோலிய பத்தி தப்பு தப்பா ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி வச்சிருக்காங்க. முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதரா. நம்ம ஃபாகுங்களை நம்பவே கூடாதுரா. உனக்கு தான் ஃபாகுங்கனாலே பிடிக்கலையே, அதுக்கப்புறம் எதுக்கு வயோலி இருக்கிற டீம்ல இருக்கு? அவனை விட்டுட்டு வேற எதனா ஒரு டீம்ல போய் சேர்ந்துக்கலாம்ல. ஆனா உனக்கு மத்த டீம்ல போய் சேர்றதுக்கு பயமா இருக்கு இல்ல? எதுக்காகடா நான் பயப்படணும்? எக்ஸாம் நடக்கிறப்ப உன்னுடைய பவரை ஒன்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வாங்கினாங்க என்கிட்ட சொல்லியிருக்கான். என்னுடைய சொந்த சக்தியை கூட கண்ட்ரோல் பண்ண தெரியாத அளவுக்கு நான் ஒரு முட்டாளு தான். அதுக்கு என்னடா இப்ப என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? அப்படி இல்ல, எதுவும் இல்ல. நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே சிறந்தவங்க தான். எதனா நடந்துச்சுன்னா வயோலி நம்ம கூட இருக்கிறான். அவன் கண்டிப்பா அவனை ஸ்டாப் பண்ணிடுவான். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ ரிலாக்ஸா இருக்கலாம். வயோலி உண்மையிலே ரொம்ப திறமை வாய்ந்தவன். ஒரு மூவா ஒரு டைம் பார்த்துட்டானா அடுத்த டைம் அவனே அதை செய்வான். அவன மாதிரி திறமை வாய்ந்த ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. சரி, வயோலி எங்க போனான்? வயோலி நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அப்படியா? நான் போயிட்டு வயோலி எங்க இருக்கிறான்னு பாக்குறேன். நீங்க எல்லாரும் ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவளுக்கு பயங்கரமா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இவளை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு கிளம்புறேன். இது எல்லாத்தையும் பார்த்தா அவன் உங்களை உயிரோட வாய விட்டுட்டான் போல இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வாக ஐயருங்க எல்லாரும் வயோலிக்கு ஈக்குவலா இருக்கிற டீம் கூட சேர்ந்துக்கிட்டு டவரை கிளைம் பண்ண சொன்னாங்க. அதனால அவன் இங்க இருக்கிற எல்லாரையும் சாவடிக்கிறதுக்காக தான் வந்தான். ஆனா இப்ப அவன் ஒரு டிஃப்ரெண்டான டீமை உருவாக்கி வச்சிருக்கான். ஆனா இப்போதைக்காச்சும் உங்களை உயிரோட அவன் வாய விட்டு இருக்கானே. ஏன்னா வயோலியோடைய ஒப்பீனியனை அவர் மதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளார நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா இன்னும் ஃபாக் மெம்பருங்க வரவே இல்லை. உண்மையிலே வயோலியால ஜகாடா சாவடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜகாடா அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட கான்ட்ராக்டை வச்சுக்கிட்டு இந்த டவரோடைய கிங் ஆயிட்டான். அந்த கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால ஜகாடா யாருமே சாவடிக்க கூடாது. உண்மையிலேயே வயோலி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ சொல்றது சரிதான், நம்மளால ஜகாடா சாவடிக்க முடியாது. ஆனா அந்த கான்ட்ராக்டுக்கும் ஒருத்தனுக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன? அவனால இந்த டவரோடைய கேட்டை அவனுடைய கையாலேயே ஓபன் பண்ண முடியும். அவன் தான் ராஜாவுடைய இதயத்தை கிழிச்சு இந்த டவர் ஃபுல்லா ரத்தக்கரை ஆக்க போறான். நீ உண்மையிலேயே ஒரு அற்புதமான டீம்மேட்டுங்களை தான் கண்டுபிடிச்சிருக்க பேம். அதுக்காக நான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்ததுல இருந்து வயோலியா இருக்கிறப்ப தான் நீ சந்தோஷமா இருப்பன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன அவன் ஒரு இர்ரெகுலர், ஆனா எதுக்காக வயோலி ஒரு ஸ்லேயரா மாறனா? வயோலி ஸ்லேயராக விரும்பவே இல்லை. ஆனா ஜகாடா சாவடிக்கிறதுக்காக அவன் வேற வழி இல்லாம அப்படி மாறிட்டான். அவங்களுக்கு வயோலிக்கு எது ரொம்ப முக்கியன்றது தெரியும். என்ன நீ இன்னும் உன்னுடைய முடிவை எடுக்கவே இல்லையா? நீ மட்டும் ஸ்லேயர் ஆக முடியாதுன்னு சொன்னா உன்னுடைய டீம்மேட் எல்லாருமே நான் சாவடிச்சிருவேன்டா. என்ன, எங்க எல்லாருக்குமே உன்னுடைய டீம்மேட்டுங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்கன்னு கரெக்டா தெரியும். நாங்க எப்ப
நினைச்சாலும் அவங்க எல்லாரையும் எங்களால சாவடிக்க முடியும்டா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேச்சலை சாவடிச்சு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்றேன். இல்ல எனக்கு உண்மையிலேயே ஒண்ணு புரியல. அவ உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் எதுக்காகடா அவளை பாதுகாக்கணும்னு நீ நினைக்கிற? இதுக்கெல்லாம் நீ தானே காரணம். இல்லடா அவதான் உன்னை காட்டி கொடுத்துட்டு இந்த டவர்ல கிளைம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ரேச்சல் பண்ணாளா? எதுக்காக அப்படி அவ பண்ணா? உன்னை விட இந்த டவரோடைய டாப்புக்கு போறது தான்டா அவளுக்கு ரொம்ப முக்கியம். இன்னிலிருந்து நீ ஒரு ஸ்லேயராக ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்று. நீ மட்டும் உன்னுடைய வீக்னஸை வெளியில காட்டினாலோ இல்ல டெஸ்ட்ல தோத்து போனாலோ உன்னுடைய டீம்மேட்டுங்க எல்லாரையுமே நான் சாவடிச்சிருவேன்டா. என்ன வையோலி அவனுடைய டீம்மேட்டுக்காக அவனையே தியாகம் பண்ணிட்டானா? எதுக்காகடா நீ உன்னுடைய மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு இருக்க? உண்மையிலே நாங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல நீங்களும் எங்களை மாதிரி தான். நீங்க எல்லாரும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்துக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அவனும் வந்துட்டு வயோலி உனக்கும் தூக்கம் வரலையா? இதுக்கு முன்னாடி நான் உன்னை கெட்டவன்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு. உண்மையிலே நீ ஒரு நல்லவன்டா. நான் உன்னுடைய ஃப்ரெண்டா இருந்து செத்து போறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் அடுத்த டெஸ்ட்ல நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணுவோம்டா. 2 பேரும் தூங்காம இந்த நடு ராத்திரியில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நான் இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்ன இந்த நடு ராத்திரியிலயா? அந்த ரெட் ஹேர் வச்சிருக்கிற பொண்ணை பார்த்து உனக்கு பொறாமையா இருக்குதானே? என்னடா நீ சொல்லிட்டு இருக்க? ஏனோ இவா உனக்கு ஒரு ரைவல் வந்துட்டாங்கன்னு உனக்கு பொறாமையா இருக்குதானே? அதனால தானே இவனுக்கு அப்ரோச் பண்ணலான்னு வந்திருக்க. வயோலி அந்த பொண்ணு யாருடா? எல்லா பொண்ணுங்களுக்குமே உன்னை பிடிச்சிருக்கே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நிறுத்து, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இந்த மாதிரி நீ சொல்றத நிறுத்துறான்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை அனுப்பிக்கிட்டு இருக்கா. இத பார்க்க ஃபன்னா இருக்கு. நீ வந்துட்டியா காரக்கா? அப்படியே பொழுது வெடியவும் எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம எல்லாரும் டெஸ்ட்ல கலந்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். ஃபன் பண்றதுக்காக ஒண்ணும் வரல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க டெஸ்ட் எடுக்க போற இடம் கூடிய சீக்கிரத்துல வெளியில வந்துரும். என்ன வெளியில வருமா? என்னடா இங்க நிலநடுக்க வந்துருச்சா? இதோ வந்துருச்சே. இந்த இடத்துல தான் நீங்க டெஸ்ட் எடுக்க போறீங்க. 21 ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாருமே இததான் கடவுள்னு சொல்லுவாங்க. இதோடைய பேரு ஜீகனியா த டீப் சீன்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் இப்ப அதோடைய உடம்புக்குள்ளார போயிட்டு ரிட்ரீவ் ஃபிளவரை எடுத்துக்கிட்டு வரணும். என்ன அதோடைய உடம்புக்குள்ளார போகணுமா? ஜீகானா ஃபிளவர் வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி. அது அதோடைய உடம்புக்குள்ளார மட்டும்தான் முளைச்சு வரும். நீங்க எல்லாரும் பாஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு பூவாச்சு எடுத்துக்கிட்டு வரணும். அந்த 2 ஓட்டையில ஒரு ஓட்டை அதோடைய பின்னாடி போறதுக்கு, இன்னொரு ஓட்டை அதோடைய வயிற்றுல போறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாரும் பிரிஞ்சு போய் அதை தேடி கண்டுபிடிங்க. 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது திரும்பிக்கிட்டே இருக்கும். அதனால சீக்கிரமா உங்களுடைய வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்துருங்க. என்ன இது ஆனே ஆக மாட்டேங்குது? வைய விடுடா, நான் ஆன் பண்றேன். ஏய் ஆன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சறா. இது வேற நகர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்ப என்ன பண்றது? பொண்ணு உன்னுடைய ஃப்ளேம் த்ரோவரை யூஸ் பண்ணி எதனா பண்ணு. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அது அவங்க மேலேயே சாஞ்சிருது. யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஜீகினா ஃப்ளவர் எங்க முளையும்ன்றது எக்ஸாக்டா இதுல கொடுக்கவே இல்ல. ஆனா எதுக்காக இந்த பூ இதோட உடம்புக்குள்ளார முளைச்சிக்கிட்டு இருக்கு? என்னது இது எல்லாம்? ஒருவேளை இது ஜம்ப் பண்றதுக்காக இருக்குமோ? அப்படியே அது வந்து இடிக்க, அதோடைய பின்னாடி பாருங்க, அதுதான் அந்த பூ. நில்லு, எங்க தப்பிச்சு போற? உன்னை விட மாட்டோம். நில்லு, எனக்கு அந்த பூ வேணும். நாலு கண்ணு உன்னுடைய திறமையா காட்டு. எனக்கு புரிஞ்சது, ஃப்ளேம் கண்ட்ரோலர். ஆல் ரைட், நான் இதை புடிச்சிட்டேன். முட்டாளே, அது நின்னுகிட்டு இருக்கிறப்பவே அதை பிடிக்க மாட்டியாடா? ஆனா எக்ஸ்கியூஸ் சொல்றத நிறுத்துடா, அதை போய் பிடிடா. நல்ல வேலை நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். எங்க யாருமே காணோம். ஒருவேளை அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? ஒரு ஃபாக் ஸ்லேயர் கேண்டிடேட்டா இருந்துகிட்டு நீ செத்து போயிட்டியாடா? நான் இன்னும் சாகல, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? இது ரொம்ப மோசமான விஷயம்டா. ஆனா மத்தவங்க எல்லாரும் எங்க? அவங்க எல்லாரும் ஏற்கனவே உள்ளார போயிட்டாங்க. வா நம்ம போலாம். அங்க பாரு, மேல என்னவோ இருக்கு. இத நம்ம ஒரே அடியில அடிச்சு காலி பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சு காலி பண்ணிடுறானுங்க. என்னது இது? லைட்னிங்கா? பிரின்ஸ் இங்க இருந்து ஓடி போயிடு. ஓடி போடணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை சாவடிச்சிருவேன்டா. இது ரொம்ப வேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அது ஒரு ஓட்டைக்குள்ளார புகுந்து போயிடுது. சின்ன பொண்ணே, நீ தான் இப்ப எங்களை ஹெல்ப் பண்ணி ஆகணும். உன்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும். வேற யாராலையும் இதை செய்ய முடியாது. ஆனா அவளை தனியா அனுப்புறது ரொம்ப ஆபத்தான விஷயம்டான்னு கண்ணாடி சொல்லிட்டு இருக்கா. உன்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும். நான் இதை பண்றேன். இந்த டவர்ல நான் தான்டா ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளு. என்னடா உன்னால எங்களை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா பிரின்ஸ்? அவன் சொல்றது சரிதான். இவன் பெரிய ஹை ரேங்கரா தான் இருப்பான் போல தெரியுது. ரேங்கருங்க இதுக்கப்புறம் சாவக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ரெகுலருங்களை இங்க அனுப்பியிருக்கானுங்களா? நாங்க அந்த பூவை தேடி தான் இங்க வந்திருக்கோம். ஆனா சில ரேங்கருங்க எல்லாரும் என்னுடைய விஷயத்துல தலையிட்டாங்க. அதனால அப்பல இருந்து உள்ளார வர எல்லாருமே நான் சாவடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா டெஸ்ட் டைரக்டர் இது ஒரு டெஸ்ட்னு சொல்லி ரெகுலருங்க உங்க எல்லாரையும் இங்க அனுப்பியிருக்கானா? நீங்க எல்லாரும் பாவம்டா. அப்படியே ஹீரோவா அந்த இடத்துக்கு வர வயோலி, நம்மளுக்கு வேற வழி இல்ல, இந்த டெஸ்ட்டை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியும் நான் நம்புறேன். நம்மளுடைய லெவலுக்கும் அவனுடைய லெவலுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அவன் ஒரு ஹையர் ரேங்கர். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா
ஒன்றும் வேலைக்கு ஆகாது, வேற எதனா வழி இருக்கான்னு போய் பார்க்கலாம்டா. அந்த ஃபாக் மெம்பரை பார்த்ததுல இருந்து நீ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க. ஏதோ ஒரு விஷயத்த எங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுடா. என்ன ஆனாலும் நம்ம இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆகவே கூடாது. அப்படி மட்டும் நம்ம ஃபெயில் ஆயிட்டா வயோலியோடைய ஃப்ரெண்டு எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ஒரு தடவை அவன் தோத்து போறப்பையும் அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்கள அவங்க சாவடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால வயோலி அவனுடைய ஃப்ரெண்டுகளை காப்பாத்துறதுக்காக தான் இந்த டவரை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இங்க இருந்து ஓடி போயிடலன்னா கண்டிப்பா நீ செத்து போயிடுவடா. சாவை விட நான் பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப அற்புதம். அப்படின்னா குழந்தை, நான் உன் கூட விளையாடுறேன்டா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அன்னி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.